அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையில் பார்க்கும்போது பலன்கள் ஏற்ற இறக்கமாக கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்த போகிறது. ஏன்னா கிரகங்களில் முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த பலன்கள் தங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்க பெறுகிறது. மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம். அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னாலோ இல்லை சிந்தித்து செயல்பட்டாலோ உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட பாருங்கள். எல்லா விஷயத்துலேயுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனையை பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஏன்னா ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்கலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இந்த காலத்தில் தங்களுடைய கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எளிதில் மனதும் துவண்டு போக வேண்டாம். 2 முறையோ 3 முறையோ தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களிடம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஒரு இனிமையான காலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல் உள்ளவங்களுக்கு சில தடங்கல்கள் சில தோல்விகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படின்னா ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சது தான். அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் மன உறுதியோடு நடந்து கொள்ள பாருங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சேமிப்பும் கரையும். சேமிப்பு கரையும் போது மனது கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. மறுபடியும் இறைவன் உங்களுக்கு பலன்களை கொடுத்து சேமிப்பையும் உயர்த்துவார். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இறைவன் மேலே பாரத்தை போட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்ய பாருங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கலாம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஆரோக்கியத்தில் அலட்சியத்தை காட்டாதீங்க. ஏன்னா பிரச்சனையை சமாளிக்க உடல் தெம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அதற்காக ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு எண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க. பயமும் கொள்ள வேண்டாம். சின்ன விஷயங்களில் சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் எளிதில் நீங்கள் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தைரியத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு
நான் சொல்லணும். அதே மாதிரி பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு வேலையை முடித்ததும் அடுத்த வேலை வந்து கொண்டு நிற்குங்க. அந்த வேலை முடிப்பதற்குள்ளாகவே அடுத்த 10 வேலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷரும் இந்த காலத்தில் அதிகமாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு இருக்குங்க. செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 3வது நபரை முழுமையாக எக்காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க. அவர்கள் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தில் பார்ட்னரை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரங்க. அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அதற்கு ஏற்றவாறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். இந்த காலத்தில் கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது ஏற்படாது. வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்கும். அதனால் பலருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. நினைச்ச காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறைவாக இருக்க பெறும் போல தோன்றினாலும் மற்றொரு புறம் பாரம் அதிகரிக்க செய்யும். இருந்தாலும் அந்த வேலையில் கவனத்தை செலுத்தி செய்கிறதன் மூலமே உயரதிகாரிகளிடம் இருந்து பாராட்டையும் சலுகைகளையும் தங்களால் பெற முடியும். நினைச்சபடி உங்களுடைய வேலையில் உங்களால் சாதித்து கொள்ளவும் முடியும். அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால உஷாராகவே இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்பட கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றியையும் தரலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகளும் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வேலையில் வந்து சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக சலுகைகளும் உயரதிகாரிகளின் பாராட்டையும் தங்களால் பெற முடியும். அதே சமயம் காரிய வெற்றி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் மேலோங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே மனம் விட்டு பேசுறதன் மூலமா பிரச்சனைகள் வராம தப்பித்து கொள்ளலாம். யாரையும் புண்படுத்தாம நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். அதை திறமையாக செய்து முடித்து விரும்பிய இடமாற்றத்தை தங்களால் ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும். அதே போல தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கவும் செய்யலாம். அதனால் உஷாராக இருக்க பாருங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் கவனத்துடன் எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில பல சிக்கல்களையும் சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் முடிவு அப்படிங்கிறது தங்களுக்கு ஏற்றவாறு தங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால
இருக்கிறதுனால சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்க. கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க.